ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டு வரோம் இல்லைங்களா? ஸோ சிலபஸ்ல இருக்க டாபிக் வச்சு ஒவ்வொன்றையா நம்ம வந்து செக்ரியேட் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பாலிட்டியில 17வது இதாட்டு ஓகே, ஒரு சிலபஸ்ல ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், ஆன்டி கரப்ஷன் மெசர்ஸ், லோக்பால், லோகாயுக்தா ரிலேட்டடா நம்ம வந்து டாபிக் இருக்குது, அதான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நிறைய டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். எல்லாமே வீடியோஸ் இருக்குது, கண்டிப்பா பாருங்க. இது வந்து எந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 2024 இருந்து 2026 இந்த முதல் பகுதியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதுல டாபிக் வைஸா செக்ரேட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்டா பாலிட்டி ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு என்ன வரிசையா எல்லா வீடியோஸும் வந்துட்டு இருக்கோம், நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கூடவே வந்து பாத்தீங்கன்னா 2020 இருந்தே இதே மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதோட வீடியோஸும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல இருக்குது. எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டா வந்து கொஸ்டினுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க. Which among the following measures are taken by Government of India combat corruption? அதாவது ஊழலை எதிர்த்து போராட பின்வரும் நடவடிக்கைகள் இந்திய அரசால் எடுக்கப்பட்டவை எவை? இப்போ ஊழலை ஒழிக்கணும், நீங்க ஜென்ரலா உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்களேன், என்ன பண்ணலாம் அப்படின்றத. ஸோ அதை சொன்னாலே இதுக்கான ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேரடி பண பரிமாற்றம், அதாவது டைரக்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தவறு இல்லை, முக்கியமானது, இது கரெக்ட் தான். இப்போ வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று போடுறாங்க, மக்கள்கிட்ட வந்து பணம் சேரணும். ஓகேவா? இப்போ மகளிர் உரிமை தொகை இருக்குது. ஓகே, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் போடுறாங்க, 1000 ரூபாய் வந்து கொடுக்கணும். இது எம்எல்ஏ வழியாவோ இல்லைன்னா வந்து கட்சிக்காரங்க வழியாவோ இல்லை ஏதோ ஒரு அரசு அலுவலக மூலமா வந்துச்சுன்னா முழுமையான பணம் வந்து சேரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வந்து சேராது. அப்படிதான் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுல சைன் போட்டு அதுல சைன் போட்டு இவ்வளவு பிடிச்சதான் கொடுப்பாங்க, அவ்வளவு பிடிச்சதான் கொடுப்பாங்க சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நீங்க பாஸ் பண்ற யாரும் அப்படி ஒரு சூழல் வந்தா கூட அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவு நம்ம நேர்மையா இருக்கக்காக ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னா ஸ்ட்ரெயிட்டா பேங்க் அக்கௌண்ட்ல போட்டாங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட் என்ன, நான் உங்களுக்கே கொடுத்துறேன். ஓகே, உங்கள்ட்ட என்னால் நேரடியாக கொடுக்க முடியாது, உங்க பேங்க் அக்கௌண்ட் போட்டுறேன். அதான் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ அந்த ஊழல் எடுக்கலாமா? எஸ். அடுத்தது பாருங்க, இ டெண்டரிங் இன் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட்ஸ். ஓகேங்களா? பொது கொள்முதல்ல இ டெண்டர் விடுறது, அப்படியே எல்லாமே ஆன் தி ரெக்கார்ட் இருக்கும். அப்படிதானே? சோ அடுத்தது டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் இன்டர்வியூஸ் இன் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் குரூப் சி போஸ்ட். குரூப் சி பதவிக்கான ஆட்சேர்ப்புக்கான நேர்காணலை நிறுத்தியது. இதுவும் நமக்கு இதெல்லாம் வரும். ஓகேங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா மெரிட் பேஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அதான் சூஸ் பண்ணணும். நேர்காணல் மட்டும்தான் நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா என்ன பண்ணலாம், தேவை உள்ளவங்கள உள்ள எடுத்துடலாம். மெரிட்னா டெஸ்ட் எழுதுவோம், அதன்படி நமக்கு வந்து யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்படின்னா ஸோ அப்போ இது மூலமா கரெக்ஷன் நம்ம வந்து நிப்பாட்டலாம். அப்போ நமக்கு இதெல்லாம் கரெக்ட், மூணுமே கரெக்ட். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டா? ஈஸியான ஒரு கொஸ்டின் எடுத்து ஜென்ரலா நீங்க வந்து திங்க் பண்ணியே போட்டுடலாம். அடுத்து பாருங்க, கீழ்கண்ட சட்டங்களை கால வரிசையில் அமைத்திடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஆக்ட்ஸ் இன் chronological order. Arrange the following acts is in chronological order. ஓகேங்களா? இந்தியன் பீனல் கோட், ப்ராசிக்யூஷன் செக்ஷன் ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்ட். ஓகே, நம்ம ஓனா பார்த்துடலாமா? இந்தியன் பீனல் கோட் எப்போ கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா 1860 கொண்டு வந்திருப்பாங்க. 1860 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ப்ராசிக்யூஷன் செக்ஷன் ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1961 கொண்டு வந்திருப்பாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வந்து 1988 கொண்டு வந்திருப்பாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2002 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? 2002 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 வரிசையாக கொடுத்தா 1 2 3 4 இஸ் ரைட் ஆன்சர். ஆனால் அங்கே வந்து 1 2 3 4 கொடுக்கல, 1 2 4 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்து ஒரு சின்ன தவறு உள்ளது. ஓகேங்களா? இந்தியன் பீனல் கோட் 1860 தான் கரெக்ட். ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வந்து 1988 தான் கரெக்ட். மணி லாண்டரிங் வந்து 2002 தான் கரெக்ட். 61 எல்லாமே கரெக்ட் தான். ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்போ இதுதான் தப்பா விடுறாங்க. நமக்கு இதான் கரெக்ட். 1 2 3 4 கரெக்ட். ஓகேங்களா? டேட்டை மட்டும், இந்த இயரை மட்டும் நான் வச்சுக்கோங்க. இந்தியன் பீனல் கோட் 1816 வந்திருக்கும், முன்னாடி வந்திருக்கும். அதான் ஃபர்ஸ்ட், அதெல்லாம் எந்த டவுட்டுமே இல்லை. அதை வச்சு நீங்க போட்டால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் வந்து 4-3 வந்து கன்ஃபியூஷன் வரும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வந்து முன்னாடி வந்துருச்சு, ஆனால் மணி லாண்டரிங் வந்து லேட்டாக தான் வந்துச்சு. ஓகே, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் தமிழ்நாடு டோல் ஃப்ரீ நம்பர் கேட்டிருக்காங்க. செம்மையான கொஸ்டின் இது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது இருக்குது, அதனாலதான். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர் வந்து ஈஸியான ஒண்ணு, 1064. ஓகே, அதாவது இதுல ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் தமிழ்நாடு டோல் ஃப்ரீ நம்பர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்ன பாத்தீங்கன்னா 1064 1965.
முக்கியமானது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஈஸியானது தான் முக்கியமானது. ஓகே. 1064 இது தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநரகத்தின் இலவச அழைப்பு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இலவச அழைப்பு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3வது கொஸ்டின் என்ஹெச்ஆர்சி சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன். ஓகே. அதாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் என்ஹெச்ஆர்சி. ஓகேங்களா? அப்புறம் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் பியூரோ, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், சென்ட்ரல் விஜிலன்ஸ், சிவிசி, சிஐசி, சிபிஐ எல்லாமே கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியானது. இதுல ஈஸி பிக் எதுங்க சொல்லுவீங்க? என்ஹெச்ஆர்சி வந்து மறக்கவே கூடாது. 1993. ஓகேங்களா? அடுத்து பாருங்க சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா 2005 கரெக்ட். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா 1963 கொடுத்துருக்காங்க. ஒன்னு மட்டும் கூட்டிக்கோங்க 64. ரொம்ப 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 முக்கியமானது. சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் சேம் 1963 தான். ஓகேங்களா? இதுவும் முக்கியமானது. இந்த 2 தான் தப்பு. ஸோ 3 4 தப்பு. ஓகேங்களா? 3 4 நமக்கு வந்து தப்பு. அடுத்த கொஸ்டின் வரலாமா? ஓகேங்களா? ஸோ பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு 2-3 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கம்மியா தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் பாத்துக்கோங்க. இதுல என்ன டவுட் இருந்தாலும் நமக்கு வந்து தெரியப்படுத்துங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். ஓகே.